வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் 19. திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலபார் பாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிழல ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பெரிவாற்ற கெல்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரெம்பவாய். இந்த 19ஆம் நாள் பாட்டுல ஆண்டாள் கோதை எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 18வது பாட்டல், அதாவது நேற்றைய பாடல்ல பாத்தீங்கன்னா, கண்ண பரமாத்மான நேரடியா போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி, நேரடியா போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவியான நப்பிண்ணை கிட்ட முறையிட்டு அவங்களையே கண்ண பரமாத்மான எழுப்ப சொல்லலாம். அவங்க எழுப்பினா கண்ண பரமாத்மா உடனே எந்திரிச்சு எங்களுக்கு தரிசனம் தந்துட மாட்டாரா அப்படின்னு ஏங்குனாங்க இல்லையா. இன்றைய பாடல்ல, அதாவது 19ஆம் நாள் பாட்டுல அந்த கண்ணன் எப்படியெல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றது ரொம்பவே தெளிவா சிறப்பா அழகா சொல்லியிருக்காங்க ஆண்டாள். எப்படி உறங்கி கொண்டிருக்கிறாராம், குத்து விளக்கு எரியுதாங்க, யானை தந்தத்தால் ஆன கட்டிலாம், அதுல பஞ்சு, இலவம் பஞ்சாலான மெத்தை விரிக்கப்பட்டிருக்கு. யானை தந்தம், அதுல ஆன கட்டில், இலவம் பஞ்சுல மெத்தை, அதுல அழகிய கண்ணன் தன் மனைவி நப்பிண்ணையின் மார்பில் தலை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறாரா அந்த கண்ண பரமாத்மா. அவ்வளவு எளிமையா அவன் எந்திரிச்சிருவானா என்ன? அந்த மை பூசிய கண்களை உடைய நப்பிண்ணை தான் அவளை எழுப்பி விடுவாளா? கிடையவே கிடையாது இல்லையா. அந்த நப்பிண்ணை என்ன பண்ணுவாங்களாம், கண்ணன் தன்னை விட்டு ஒரு சமயம் கூட பிரியவே கூடாது அப்படின்ற எண்ணம் உடையவளாம் அந்த நப்பிண்ணை. எப்படி அந்த உறக்கத்திலிருந்து கண்ண பரமாத்மனை எழுப்புவாங்க சொல்லுங்க. ஆனால் இது ஆண்டாள் எப்படி கேட்கிறாங்களாம், இப்படி அவ தூங்கி கொண்டு இருக்கிறாரே, இது உன் சுபாவத்திற்கு தகுமா? நீ ஏன் இப்படி பண்ற? அவரை கொஞ்சம் க்ஷண நேரம் எந்திரிக்க சொல்லேன் அப்படின்னு சொல்றாங்களாம். அதாவது 5 வகையான பொருட்களால் ஆனதான் அந்த மெத்தை. எந்தெந்த பொருள் பார்த்தீங்கன்னா, பஞ்சயனம், அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரை புல், மயில் தூரிகை, இப்படிப்பட்ட 5 பொருளால் ஆனதான் அந்த மெத்தை. அதுல தன் மனைவியின் மார்பில தலை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார் அந்த கண்ணன். ஆனால் அந்த கண்ணன் எழுவதற்காக உறங்கவில்லை, ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். ஆனா அப்படியும் ஓரக்கண்ணால் பார்க்கறானா, தனது பக்தர்கள் எல்லாம் அங்க எனக்காக நின்றுட்டு இருக்காளே, எனக்காக காத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஓரக்கண்ணால பார்க்கறாராம் அந்த கண்ணன். அப்படியும் அந்த கண்ணன் என்ன பண்றாளாம், நான் இப்ப எப்படி எந்திரிச்சு வர்றது, வேணும்னா நப்பிண்ணை கிட்ட நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு செய்கையிலேயே கண்களால் பேசுறானா அந்த கண்ணன். எப்படிப்பட்ட கல்வன் பாத்தீங்களா அந்த கண்ணன். கண்களாலேயே நீங்களே என் மனைவியிடம் கேளுங்கள், அவளை சொல்லுங்க, நான் எந்திரிச்சு உடனே ஓடி வந்துடுறேன் உங்களுக்கு தரிசனம் தரத்துக்குன்னு சொல்றாரா அந்த கண்ணன். இப்படிப்பட்ட பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க, நட்பிண்ணையை தவிர. அப்படிப்பட்ட அந்த கண்ண பரமாத்மா இந்த நோன்பு இருக்கிறாங்களே இந்த ஆயர்குல பெண்மணிகள், அவங்களுக்காக ஒரே ஒரு வார்த்தை, நன்றா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும் எங்களுக்கு அப்படின்னு ஏங்கி தவிர்த்து அந்த கண்ணனுக்காக காத்துக்கிட்டு நிக்கிறாங்களா இந்த ஆயர்குல பெண்கள், அந்த பாவை நோன்பு இருக்கும் பெண்கள் எல்லாருமே. நாளைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டியில நாள் 20க்குரிய பாடலும் அதுக்கான விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.